நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் ஆகச்சிறந்த நகரத்தார் ஆளுமைகளை சந்தித்து வருவது நீங்கள் அறிந்ததுதான். இன்று நாம் நிதித்துறை சார்ந்த ஒரு ஆளுமையை சந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக சொல்லுவார்கள், இன்றைய உலகத்தில் ஒரு முட்டாள் கூட பணத்தை நேரம் சரியாக இருந்தால் மிக அதிகம் சம்பாதித்து விட முடியும். ஆனால் அதே பணத்தை சேமித்து வைத்து அதே பணத்தை பெருக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வளமான ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கென்று பல திட்டங்கள் இருக்கின்றன. அந்த திட்டங்கள் அறிந்தவர்களால் மட்டுமே தான் முடியும். ஆகவேதான் இப்படி திடீரென்று பணம் வருகிறவர்கள் அதே நேரத்தில் இழப்பதையும் நாம் பார்க்கிறோம். பொதுவாக நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகம் என்பது சிறுக சேர்த்து பெருக வாழ்ந்த ஒரு சமுதாயம். உலகெங்கும் இருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள் நமது சேமிப்பை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் எல்லாம் மிக நன்றாக அறிவார்கள். இன்று இருக்கக்கூடிய இந்த உலகில் சிட்ஃபண்ட் என்று சொல்லப்படுகிற இந்த சிறு சேமிப்பு திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்ட ஒரு நிறுவனம் வளர்த்தி சிட்ஃபண்ட். திருச்சி வளர்த்தி சிட்ஃபண்ட் என்று சொன்னால் அனைவருக்கும் தெரியும். அந்த வளர்த்தி சிட்ஃபண்டுடைய அதிபர் பழனியப்பன் அவர்கள் இன்று சந்திக்கிறோம். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். இன்றைக்கு உங்களுடைய நிறுவனம் தொடங்கி 20 வருஷம் நிறைவு நாள். ஆமாம். அதற்காக எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மிக்க நன்றி. எங்களுடைய இணைய தொலைக்காட்சியில் உங்களுடைய விளம்பரமானது ஒரு வருடம் வந்து கொண்டு இருக்கிறது. அதற்கும் எங்களுடைய நன்றியையும் எங்களுடைய நேர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் நீங்கள் இப்போது சிட்ஃபண்ட் துறையில் ஒரு கோலச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை. இப்போ நீங்கள் எப்படி இதுக்காக வந்தீங்க? முதல்ல அடிப்படையில் நம்ம டிவியில் ஒரு அறிமுகம், உங்களை பற்றி, ஊர், கோயில், அதை பற்றி சொல்லுங்கள். குளிபிரை ஊர். சரிண்ணே. இணையத்தக்குடி கள்ளிவாசல் பிரிவு. சரிண்ணே. எனக்கு உள்ளூரில் கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு உள்ளூர் கல்யாணம் பண்ணது. குளிபிரையில் கல்யாணம் பண்ணது. சரி. எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. சரி. ஆமாம், அதுதான் என்னுடைய பேசிக். இது ஃபேமிலி பேக்ரவுண்டு. ஆனால் நீங்கள் உங்களுடைய கல்வி, அதன் பிறகு உங்களுடைய இளமை காலம். முதல்ல ஒரு திருக்குறளை சொல்லிட்டு ஆரம்பிச்சிடறேன். அதாவது, குடி செய்தல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முன் வந்துரும், தன் குடியையும் நாட்டையும் மேன்மையடைய செய்வேன் என்று செயல்படும் ஒருவருக்கு தெய்வம் தம் ஆடையை இறுக கட்டிக்கொண்டு உதவி வந்து முன்னிற்கும் அப்படிங்கிறது ஒரு அருமையான திருக்குறள். அது கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு, உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தெய்வம் உதவும். அப்படிங்கிறதுக்கு உழைக்கிறவங்க தெய்வமே இறங்கி உதவி செய்யும். தன்னுடைய ஆடையை இறுக கட்டி கொண்டு உதவி செய்யுமா அப்படிங்கிறது திருக்குறளுடைய வாக்கு. நம்ம வாழ்க்கை கிடையாது. அது உண்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த பொருந்தக்கூடிய ஒன்று. அது நான் நம்ம எம்சிடிஆர்எம் மேல்நிலைப்பள்ளி குடிமையில் படித்தேன். சரி. நடுவில் கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன். திருப்பி இங்கே படித்தேன். எம்சிடிஆர்எம் மேல்நிலைப்பள்ளியில் 11ஆம் 12ஆம் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் படிச்சோம். அப்பதான் இது வருது. ஃபர்ஸ்ட் குளிபிரையில முதல்ல வருது. அப்பதான் முன்னாடி பனைப்பட்டி நச்சாபட்டில இருந்துச்சு முன்னாடி. சரி. இப்போ குளிபிரைக்கு முதல்ல வருது. முன்னாடி அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்எல்சி முடிஞ்சு இல்ல அதாவது 11 12 இருந்துச்சு. பட் நம்ம எங்க ஊருக்கு அதான் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் வந்தது. ப்ளஸ் 1 ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க இருந்தோம். அதுல அதாவது நம்ம தமிழகியா பனையூரை சார்ந்தவங்க. அவங்க ஒரு நாள் மதியம் சாப்பிட இன்னொரு பையன் நம்ம கருப்பியான கூட படிச்சவர், அவரை அழைச்சு பள்ளிப்படம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போய் சொன்னா, நீங்க தம்பி ஸ்கூல் பீப்புள் லீடரா சொல்லணும் நீங்க அப்படின்னாங்க. நான் எப்படி ஸ்கூல் பீப்புள் லீடர் எப்படி நம்மள இருக்க முடியும்? நம்ம இன்னும் தெரியலையே. அதில் ஒன்றும் இல்லை தம்பி, உங்களுடைய குரலோட நல்லா இருக்கு, நீங்க பேச்சு நல்லா சவுண்ட் நல்லா பேசுறீங்க. ஸோ நான் அது என்னன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு, நீங்க பண்ணிடலாம், நீங்க போப்பானி அப்படின்னாங்க. அப்புறம் ஹெட் மாஸ்டர் சோமோதயா இருக்கியான்னு சொல்லி மிக அருமையான மனிதர் அவங்க. குளிபிரையில் அனைவருக்கும் நம்ம ஏரியாவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சமூகத்தில் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அவங்களாம் உண்மை. அதாவது நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இப்போ பிள்ளைங்க பேனா வாங்குறது 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, புத்தகம் வாங்குறது நிறைய வாங்குறாங்க. அப்போ ஒரு செட்டு கொடுத்துருவாங்க, நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு 1 ரூபா கூட செலவு இருக்காது படிக்கிறதுக்கு. அந்த நோட்டு இன்னும் அடுத்த வருஷத்துல வரும், இன்னும் மற்ற யூஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கு அந்த காலங்கள். அது ஒரு காலங்கள். அது அப்படி இருக்கும்போது ஸ்கூல் பீப்புள் லீடரா நம்மளை அவங்களே முன்முயன்று தமிழக மூலியமாக நம்ம சோமாதியார் மூலியமாக ஐயா இருக்கும்போது அவங்க மூலியமா ஸ்கூல் பீப்புள் லீடரா ஆரம்பிச்சோம். வாழ்க்கையை மிக ஒரு இப்போ எண்ணி பார்க்கும்போது நம்ம எப்படி அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செயலாக இருக்குது. பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு தலைமை பொறுப்பை கொடுத்தாங்க. அது நான் சொல்ல எப்படின்னா, இல்லை நான் சொல்றேன் தம்பி, உங்களுக்கு நல்லா ஒரு சவுண்டா பேசுறீங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுடைய வாய்ஸ் அப்படின்னாங்க. சென்று வந்தோம். அது ஒன்று. அப்புறம் ஆக்சுவலாக டிப்ளமோ இன் லெதர் டெக்னாலஜி முடிச்சேன். அப்போ லெதர் டெக்னாலஜி ராம்கோ சூப்பர் அதெல்லாம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட டாக்டர் படிப்பு மாதிரி. அப்ப பொண்ணு உடனே கட்டுவாங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ங்கிறது லெதர் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் லெதர் டெக்னாலஜி. நீங்க எதுக்காக படிச்சீங்க? பொண்ணு கட்டணும் படிச்சீங்களா? அது ஒரு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு. பட் நம்ம எல்லாம் ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் படித்தோம். சரி, எல்லாரும் படித்தோம். அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் நலிவுற்று கொஞ்சம் சாதாரண நிலைக்கு வந்துச்சு. எனக்கு பொல்யூஷன் ப்ராப்ளம் நிறைய வந்துருச்சு. அதில் டிப்ளமோ இன் லெதர் டெக்னாலஜி முடிச்சுட்டு லெதர் கெமிக்கல்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் சேம் கெமிக்கல் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சோம். கெமிக்கல் பிசினஸ் அப்போ மிக அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் 300 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த மாதிரி பெனிஃபிட் இருந்துச்சு. சேம்
சேம் டைம் பேமெண்ட் 6 மாதம் ஆகும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் பிசினஸாக பண்ண ஆரம்பிச்சு, கெமிக்கல் பிசினஸ் பண்ண போன வந்தோம். பலதரப்பட்ட இதுகள் அப்படி போயிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த டயத்தில் நம்ம கல்யாணம் அப்படிங்கிறத வீட்டில் அம்மா அப்பா பேசினாங்க. அப்போ நான் கூட எனக்கு எதுக்குமா எனக்கு கல்யாணம் இப்போ அப்படின்னு அப்படி அந்த வயசில் அது பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ குடுக்கல் வாங்கலாம் இருக்குது, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம சின்ன வயசில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நான் சொன்ன பொண்ணு வீட்டில் வந்து இந்த பிசினஸ்லாம் இந்த குடுக்கல் வாங்கல் இருக்குது, இது மாதிரி பிசினஸ் பண்ணுற இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிடணும் அப்படின்னும். அப்படி யாரும் சொல்றது இல்லையே தம்பி அப்படின்னாங்க. இல்லை நான் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க சரப்பில் கேட்டாங்க. ஓகே சரி அப்படின்ட்டு ஓகேன்னு கல்யாணம் முடிஞ்சு எங்களுக்கு உள்ளூர்லேயே முத்துமீனாடு அப்படிங்கிற மிஸ்ஸஸ் கல்யாணம் பண்ண உள்ளூரில் கல்யாணம் முடிச்சு. அதாவது கல்யாணம் வந்து 8/6/2000 கல்யாணம் பண்ணோம். 2000 கல்யாணம் நாள் அது அன்னைக்கு. ஆக்சுவலாக அப்போ கல்யாணத்தில் ஒரு சில ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அந்த பார்சல் பிரிப்பாங்க இல்லையா, அப்போ என்னுடைய வைரம் முதல்ல மிஸ் ஆகுது. நான் கண்டுபிடிச்சேன், மிஸ் ஆயிடுச்சுன்னு பிடிச்சேன். உடனே சொல்கிறேன் அப்பா மிஸ் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற அங்கே இருக்கவங்கள்ட்ட. உடனே அவங்க கேமரா போட்டு பார்க்குறாங்க. கேமரா அந்த சமயக்காரங்க அந்த பேப்பர்ஸ் அள்ளிட்டு போனதில் அள்ளிட்டு போயிருக்கா ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் போய் குப்பையெல்லாம் தேடுறாங்க, வைக்கிறாங்க, பண்ணுறாங்க. பட் கிடைக்கல ஆக்சுவலாக. சரி அப்படின்ட்டு நம்ம முதல்ல நானே மனைவி முதல்ல பேசுகிறேன். இது நிகழ்ச்சி வந்து அப்போ கண்டிப்பாக வைரம் முதல்ல கிடைச்சி நான் காவடி கட்டுவேன் அப்படின்னு எங்கள் வீட்டோட சொன்னாங்க. இன்றைக்கி சொல்லுவாங்க முதல்ல நீ சொன்னது வந்து ஃபஸ்ட்டு முதல்வர் வந்து காவடி கட்டணும்னு சொன்னீங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு என்ன நினச்சிங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, சமயக்காரங்க ஏதோ கிடந்து சிட்டியாங்க வந்து பாருங்க அந்த மோதிரம் கிடைக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த மோதிரம் வந்து அடுத்த நாள் வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர் வீடு வந்து அந்த பள்ளிக்கூடத்து ஆட்சி வீடுடைய வீடு அவங்க சௌந்தராட்சின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ எனக்கு வைரமோதம் தொலைச்சி கிடச்சிது. அடுத்து என்னுடைய லைஃப்பில் நான் கேள்விப்பட்டது உங்களை தான். வைரமோதத்தை கொடுத்து நான் பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் கொடுத்து விட்டு எல்லாம் பார்த்து ஒரு சிறப்பு அனுபவமாக அது. அப்புறம் ஊர்லாம் போய் எல்லாம் பார்த்தாங்க. ஸோ கொடுத்து விட்டு சொல்லி எல்லாம் வந்து பார்த்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்து சிறப்பாக நடந்துச்சு. வைரமோதம் கிடச்சி இன்றைக்கும் மிஸ்ஸஸ் போட்டுருக்காங்க. அதை நிகழ்ச்சி அது. ரெண்டாவது எனக்கு வந்து ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. ரெண்டாவது அதே மாதிரி என்னுடைய ரிலேஷன்ஸ் அதாவது சிட் ஃபண்ட் வச்சுருந்தாங்க மதுரையில். என்னோட மாமனார் அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க சிட் ஃபண்டு மூலமாக என்ன லெதர் ஃபீல்டாக கொஞ்சம் டஃபாக இருக்குது, நீங்கள் மார்க்கலாம் என்ன அப்படின்னாங்க. சரி மார்க்கலாம் அப்படிங்கும்போது மார்க்கி வந்திருக்கும் போது அவங்க என்ன சொல்கிறது ஒர்க்மேன்ஷிப்பாக இருக்குது அப்படின்னாங்க. நான் கூட சொன்னோம் உங்கள் மகளே கூட இது பண்ணிக்கலாம், ஒர்க்மேன்ஷிப்பாக இருந்தால் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்காது ஃபியூச்சரில் அப்படின்னும். அது காலப்போக்கில் சரியாக வராமல் சொல்லி நாங்கள் வந்து ஆரம்பித்தோம், கம்பெனி ஆரம்பித்தோம். தனியாக வந்து திருச்சியில் ஆரம்பித்தோம். அப்போ எனக்கு 2வது குழந்தை திருச்சியில் பிறகுது. அப்போ பை சிஎஸ்சி ஆஸ்பத்திரி அப்போ வந்து வளையவட்டியை சார்ந்த முத்தையானு அகிரி அவங்க டாக்டர் மஞ்சுளாமா இப்போ மணப்பாறையில் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே இருந்து சிறப்பாக எங்களுக்கு எங்கள் வீட்டில் அங்கே மதுரைக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கேருந்து சிறப்பாக சோப்பிரசம் ஆக்கி விட்டாங்க மஞ்சுளாமா சிஎஸ்சி ஆஸ்பத்திரியில். அவங்க அப்படி இருந்துருக்கும் போது கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான நம்ம இருந்தால் சரியாக வராது ஃபியூச்சருக்கு அப்படின்ட்டு தனியாக ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சு வந்தோம்னா ஆக்சுவலாக 12/12/2005 ஆரம்பிக்கிறோம். சரி பொண்ணு பிறந்த ஒரு 4 நாள் 4 5 10 நாள் ஆரம்பிக்க முடிவு பண்ணி ஆரம்பிச்சோம். அதனுடைய தேதி இன்னைக்கு தெரியுது, ரஜினிகாந்த் பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பிச்சது அந்த 12/12 அந்த தேதி காமிக்கிறோம் உங்களுக்கு. அந்த நான் சர்டிஃபிகேட் ஆன தேதியே கரெக்டாக 12/12 டே ஆஃப் டிசம்பர் 2005. ஆமாம், ஸ்ரீ முத்துமீனா சிட் ஃபண்ட்ஸ் ஃபோம் தான் ஆரம்பித்தோம் முதல்ல. அன்றைக்கி சீல் ஆனது சைட் ஆனதுக்கு அன்றைக்கி தான் ஆயிருக்கேன். ஆக்சுவலாக அது மார்னிங் ஆரம்பித்தோம். மார்னிங் அப்ளிகேஷன் வாங்கி ஈவினிங் எங்களுக்கு அதே மாதிரி ஆல்டர் ஆஃபீஸ் ஆல்டர் வந்து அதாவது தேவோட்டை சேர்ந்த ஏஆர் கர்பிஜி ஐயா அவர்கள், அவருடைய வயசு 85-87 ஆகுது. அவங்களுடைய சன் கைலாசம் சார் அவர்கள், அவங்களுடைய சிடிகே சார் அவர்கள் இப்போ அவங்களுடைய பேரும் ஆல்டர் ஆகிட்டாங்க. அவங்க குரூப் வந்து அவங்க அந்த மாதிரி எங்களுக்கு அட்வொகேட் மிஸ்டர் ராமச்சந்திரன் சார் அவங்க மிஸ்டர் அந்த மாதிரி புதுக்கோட்டை சார்ந்த அட்வொகேட் நம்ம அட்வொகேட் மெய்யப்பன் சாருடைய சன் வீரப்பன் சார் அவங்களாம் ஒரு பெரிய உதவி எங்களுக்கு. ஃபீஸ்லாம் வந்து அப்புறம் தான் வாங்கிக்குவாங்க. ஏன்னா நம்மளோட கேஸ் ஜென்யூனிட்டி கேஸாக இருக்கனால அவங்க கேஸ் மாதிரி எடுத்து நடத்துவாங்க. அவங்க எடுத்து சிறப்பு பண்ணி கொடுத்து அப்புறம் தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பேசுவோம், அப்புறம் தான் வாங்கிக்குவாங்க, நான் பண்ணுவாங்க, சிறப்பு பண்ணி கொடுப்பாங்க. அட்வொகேட் ஐயா அந்த மாதிரி உங்களுக்கு ஆல்டர்லாம் நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணங்கள் அவங்கலாம். நீங்கள் வேணா உங்கள் டஃப்பான ஃபீல்டு நடத்துறீங்க நீங்கள், ஏன்னா எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய இருக்குன்னா நீங்கள் ஃபீல்டை பாருங்க, கேன்வாஸுக்கு பாருங்க. அது மாதிரி ஆட்சி ஃபுல்லாக ஆஃபீஸ் பார்த்து வச்சுருக்கோம் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து. அந்த முன்னாடி குழந்தைங்க அதனால முன்னாடி அப்பப்போ வருவாங்க. இப்போ கொஞ்சம் மேக்ஸிமம் ஃப்ரீயாக பசங்க காலேஜ் போய்ட்டு ஃப்ரீயாக வந்து பார்க்குறாங்க. இப்போ அதனால் நம்ம வந்து அவங்க அட்மின் செக்ஷன் பார்க்குறாங்க, நம்ம கேன்வாஸ் செக்ஷன் போகிறது வரது இந்த மாதிரி மட்டும் இதெல்லாம் பார்க்குறோம். முடிவுகள் எடுக்கிறது மாதிரிலாம் முக்கியமானலாம் பார்க்குறோம். செக்யூரிட்டி செக்ஷன் அதெல்லாம் பார்க்குறோம். நம்ம அது வந்து ஒரு வளர்ச்சிக்கு முக்கியமான காரணங்கள்னு சொன்னால் ஆல்டர் அவங்க அட்வொகேட் அவங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு முக்கியமான மூல காரணங்களாக வந்து நம்ம ஃபோன்லேயே நம்ம கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு மீட்டிங் மாதிரி வச்சு அதில் முடிவு பண்ணி பேப்பர்ஸ் அடுத்த நாள் காலையில் இஷ்யூ பண்ணிடுவாங்க. பசங்க போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க அவங்க. அந்த மாதிரி இது முடிச்சுட்டு வந்தோம். வந்து கம்பெனி ஆரம்பிச்சதுக்கப்புறம் படிப்படியாக வந்துகிட்டே தான் வரும்போது அப்புறம் பசங்க படிக்கிறதுக்கு வந்து நான் ஆக்சுவலாக வந்து பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட் பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ் ஒருத்தர் இருந்தார், கரூரை சேர்ந்தவர். ஸோ நம்ம பையனை கூட இன்ஜினியர் படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நம்ம அது காலப்போக்கில் பசங்களும் டாக்டர் படிக்கிறாங்க போது எங்கள் சின்னையா பையன், அதாவது சின்னையா சாரோட சிங்காரம் சிட்டியார் இருக்காங்க, அவங்களுடைய சன் வந்து டாக்டர் தமிழரசன் இருக்காங்க கும்பகோணத்தில். அப்போ பேமெண்ட் சீட்டு ஆனிச்சு நம்ம நகரத்தாக இருக்கனால பேமெண்ட் சீட் ஆக முடியும். ஏன்னா 650-700 எடுத்தால் தான் வந்து ஃப்ரீ சீட் கிடைக்கணும்னு முடிவு பண்ணும்போது மார்க்கெட் காடி பேமெண்ட் சீட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னா கிட்டத்தட்ட சொல்கிறாங்க வருஷத்துக்கு 24 லட்சம் கட்டுறது. அப்போ 1,10,00,000 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நானும் வீட்டில் முடிவு பண்ணி பசங்க கொஞ்சம் விருப்பப்பட்டாங்க. ஸோ நம்ம சொத்து பத்துக்களை வாங்கி வைக்காம பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுத்தா பின்னாடி வாங்கிட்டு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் நேராக கும்பகோணத்துக்கு போகிறோம். நாங்கள் டாக்டர் தமிழரசன் வீட்டுக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறோம். போய் பேசுகிறோம். ஆனால் எப்படி என்னென்னு ரொம்ப பேசிட மாட்டாங்க, நார்மலாக கேட்டே இருந்தாங்க.
எந்திரிச்சு போக சொன்னாங்க. அப்போ நீ நம்ம லைனில் விட்டுருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க. சரி. முடிவு பண்ணி அப்புறம் ஏன்னா அவங்களுடைய முயற்சியினுடைய முழு எங்களுக்கு அது ஃபீல்டு தெரியாது இல்லையா. ஸோ அவங்க ஃபுல்லாக அப்ளிகேஷன்லாம் போட்டு என்ன பண்ணணும் எது பண்ணலாம் சொல்லி மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரத்தில் பண்ணி கொடுத்தாங்க ஃபுல்லாக ஃபைனலில். அந்த நீட்டுக்கு எக்ஸாம் எழுதி பண்ணி வந்து எப்படி ஃபீஸ் கட்டணும் என்னன்னு அது ஃபர்ஸ்ட் டைம் ஃபீஸ் கட்டும்போது 24 லட்ச ரூபாய்க்கு 68,000 ரூபாய்க்கு டிடி கமிஷன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு சிட்டி யூனியன் பேங்க்ல போய் ஜெனரல் மேனேஜரை பார்த்து அப்புறம் ஸ்பெஷலாக பேசி 30,000 ரூபாய் 31,000 ரூபாய் 30,000 ரூபாய் டிடி கமிஷன் ஆக்கி, ஏன்னா முதல்ல எங்களுக்கு நிஃப்ட் நம்ம பயமா இருந்துச்சு. ஸோ 30,000 ரூபாய் கமிஷன் எடுத்து கொடுத்து அப்புறம் டிடி எடுத்து கொடுத்தோம். அப்புறம் காலப்போக்கில் ஈஸியாக வந்துருச்சு பண்ணாங்க. ஈஸியாக நிஃப்ட் அனுப்பிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு சிபி நல்லா உதவி பண்ணாங்க. 30,000 ரூபாய் கொடுத்து பண்ணி அப்புறம் எல்லாம் பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணி பண்ணோம். இப்போ வந்து எத்தனை வருஷம் படிச்சு இப்போ தம்பி வந்து மார்ச் மாதம் முடிச்சிடாப்ல. முடிச்சிடாரு. ஆமாம், ஹவுஸ் சர்ஜன் இருந்துட்டு இருக்கான் காஞ்சிபுரம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜில். மார்ச் மாதம் முடிச்சு வந்தார். ஹவுஸ் சர்ஜனாக இருக்கா. மார்ச் மாதம் அந்த டைம் முடியுது அவனுக்கு. மார்ச் ஏப்ரல் மறுபடியும் வந்துருவாப்ல தம்பி. ஆமாம், அது மாதிரி அப்புறம் பொண்ணுமே படிக்கிறான்னா சரி பரவாயில்ல படிப்பா, எல்லாம் படிப்பு தானே, படிப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவளுக்கு அவள் வந்து 480, அவள் வந்து தம்பி 242 எடுத்திருந்தா நீட்டில். இப்போ பொண்ணு வந்து 480 எடுத்திருந்தா. அதே மாதிரி அண்ணன் அவங்களுடைய தம்பி பழனிப்பன் சார் இருக்காங்க. அவங்களும் முயற்சி பண்ணி கேட்கும்போது நம்ம வேலம்மாளில் வந்து வேலம்மாள் காலேஜ் வந்து 480 420 கிடைச்சிருந்துச்சு போன வருஷம். எங்களுக்கு 480 இருக்கு கண்டிப்பாக கிடைச்சு நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள். ஆனால் இந்த வருஷம் வந்து 500 அந்த சேர்க்க போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா 510 ஆயிடுச்சு ஸ்லாப் எங்களுக்கு. பேமெண்ட் சீட்டுக்கு 12 லட்ச ரூபா பேமெண்ட் சீட்டுக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில். அப்புறம் எங்கேன்னு பார்த்தா அப்புறம் நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு பெருந்துறையில் வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லி தமிழரசன் சாருடைய தம்பி பழனிப்பன் சாருடைய ஃப்ரெண்டு செந்தில் சார்னு சொல்லி அங்கே இருக்காங்க ஈரோட்டில். அவங்க பொண்ணை சேர்க்குறாங்க. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு சேர்க்கணும் பிரச்சனை நீங்கள் போய் போடுங்க பண்ணி பண்ணாங்க. அப்புறம் அங்கே போட்டு பொண்ணு வந்து 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. மருத்துவ குடும்பம் பகவானுடைய அனுகிரகத்தில் ஈரோடு நந்தா மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா செகண்ட் இயர். அந்த மாதிரி போயிட்டு இருக்காது. அப்புறம் வந்து அதே மாதிரி ஆரம்பிச்சு நாங்கள் வந்து ஸ்ரீ முத்துமீனாட்சி சிட் ஃபண்ட்ஸ் வழக்கம் போல ஆட்சி பேர ஆரம்பித்தோம். அப்புறம் என்ன பண்ணாங்க, நம்மளோட எதிர்ப்பு, அதாவது கிட்டத்தட்ட நம்ம வேண்டாங்க இல்லை எங்கள் மகப்பேரை வச்சதுனால அந்த மாதிரிலாம் நல்லா வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் ஆண்டோர் முடியத்தில் யதார்த்தமாக திருச்சி ஸ்ரீ வளர்த்தி சிட் ஃபண்ட்ஸ் ஆரம்பித்தோம். அது வந்து ஒரு மைல்கல். அதுக்கப்புறம் தான் நல்லா வளர்ச்சி. அது வளர்த்தி அப்படிங்கிறது அது அது பேர் காரணம் வந்து ஊரில் இருக்க தெய்வத்தை வச்சு எங்களோட குலதெய்வம் ராங்கியம் வளர்த்தி அம்மன். ஓகே, அதனால் வளர்ந்துட்டே வரக்கூடிய ஒரு செயலை வந்து அமைஞ்சிருச்சு. இந்த காரணமும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு வளர்ச்சி அது. அதுக்கப்புறம் சங்கங்களில் பார்த்தீங்கன்னா ராங்கியம் வளர்த்தியம் கோயில் படப்பு வீட்டில் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருந்துட்டு இருக்கோம். இங்கேருந்து அதாவது திருச்சாப்பள்ளி மாவட்ட சிட் ஃபண்ட் சங்கத்துக்கு செயலாளர் ஆக்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா பெரியவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஐயா நாங்கள் சங்கம் இது முடிச்சுட்டு நான் வரது ஈவினிங் ஆயிரும் அப்படின்னா எனக்கு மார்னிங் சங்கம் மீட்டிங் நடந்துருக்கு. சரி நான் உங்களுக்கு ஆக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. எப்படி ஆள் இல்லாமல் ஈஸி மெம்பர் ஆகலானே ஆள் இருக்கணும் அங்கே. பட் அந்த சொன்னாங்க நான் பண்ணியிருந்தாங்க. சரிட்டாங்க வந்து ஒரு மதியம் 2 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க உங்களை செக்ரட்டரி ஆகிட்டோம் அப்படின்னு. சரிட்டு அப்புறம் வந்தோன்னு சொன்னாங்க, தம்பி ஆக்சுவலாக வந்து பைபாஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த முன்னுதாரணத்தை காமிச்சு அடுத்த ஈஸி மெம்பராக கூட ஆகக்கூடாது யாரும். பட் நம்மளுக்கு வேணும் நல்லா பண்ணுவார் ஒர்க் பண்ணுவாருனால உங்களை செக்ரட்டரி ஆகிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்கூல் பீப்புள் கிடைச்ச மாதிரியே செக்ரட்டரி பொறுப்பு கிடைச்சிது. ஐயா தங்கவேல் பிள்ளை ஐயா அப்படிங்கிற அவங்க மூலிமா எங்களுக்கு கிடைச்சது. எங்களுக்கு அப்புறம் படிப்படியாக கொண்டு வந்தாங்க. இப்போ திருச்சிராப்பள்ளி மாவட்ட சிட் ஃபண்ட் சங்க தலைவராகிருக்காங்க. தலைவராக இருக்கோம் நம்ம திருச்சிராப்பள்ளி சிட் ஃபண்ட் ஃபைனான்ஸ் அண்ட் சிட் ஃபண்ட் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஃபைனான்ஸ் அண்ட் சிட் ஃபண்ட் சங்க தலைவராக இருக்காங்க. 6 வருஷம் செக்ரட்டரியாக இருந்தேன். அவங்க ஆக்கி கொடுத்தாங்க. அப்புறம் தலைவராக இருந்ததுக்கப்புறம் செக்ரட்டரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்கும் ஜாஸ்தி இருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் வந்து பிள்ளை வீட்டில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒர்க் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னா அதெல்லாம் சரியாக வராதுங்க. நீங்கள் வாங்கிட்டு அப்புறம் தலைவராகினா ஒர்க்கு கம்மி உண்டு தலைவராகி கொடுத்து அவங்களுக்கு சேர்ந்தவங்க செக்ரட்டரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவு போயிட்டு இருக்காங்க, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்காது. அதுவுமே அந்த மாதிரி திருச்சி அதாவது இன்கார்பரேட் சிட் ஃபண்ட் சங்கம்னு இருக்குது. அதில் பொருளாளராக இருக்காங்க, பொருளாளராக இருக்கும். அப்புறம் தமிழ்நாடு சிட் ஃபண்ட் தமிழ்நாடு சிட் ஃபண்ட் ஃபைனான்ஸ் சிட் ஃபண்ட் கார்பரேஷனில் வந்து துணை செயலாளர் இருந்த போன தடவை. இப்போ நார்மல் மெம்பராக இருக்கும். ஆல் இண்டியா சிட் ஃபண்ட் சங்கத்திலையும் மெம்பராக இருக்கும். அதே மாதிரி காசி வேளாண்மை கழகத்திலையும் இந்த பீரியடுக்கு போன பீரியட் அதாவது யார் யார் இருந்தாங்க நான் பொருளாளராக போட்டிட்டேன். திரு சுப்பிரமணியன் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் போன தடவை பொருளாளர் ஆனாங்க. அவங்களையும் அதே மாதிரி நம்ம லைன்ஸ் கண்ணப்பன் அண்ணன் இருக்காங்க நாச்சியாபுரம், அவங்களும் நானும் 3 பேரும் பொருளாளராக போட்டிடுறோம். அப்போ வந்து எனக்கு வயசு 45 ஓட்டு எடுத்தோம். சரி, அதே மாதிரி கண்ணப்பண்ணை வந்து 101 ஓட்டை நம்ம எடுத்தாங்க. அது சுப்பிரமணியன் வந்து 125 ஓட்டை நம்ம எடுத்து வெற்றி பெற்றாங்க. அதில் அப்போ நம்ம இங்கேருந்து காரைக்குடி போவோம், கேன்வாசிங் காரைக்குடி அந்த ஊருன்னு இந்த ஊருன்னு அவங்க நம்ம பற்றி அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஊரில் கல்யாணம் பண்ணிங்க, உங்களுக்கு பசங்க என்ன படிக்கிறாங்க, நீங்கள் நம்ம பற்றி ஹிஸ்ட்ரி அவங்க சொல்லுவாங்க. அதான் ஒரு பெரிய ஒரு அனுபவம், பெரிய ஆச்சரியமான செயல் அது. ஸோ அந்த அளவுக்கு நுண்ணிப்பாக இருக்காங்கிற சொல்ல வரேன். காரைக்குடியில் போய் கேன்வாசிங் நிற்கிறேன், நம்மளை பற்றி எல்லாம் அவர் சொல்கிறார். எனக்கு தெரியாத விஷயத்தை கூட அவர் சொல்கிறேன். அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் வந்துருக்கீங்க பள்ளி பண்ணாங்க. அந்த இதுக்கு அப்ளிகேஷன்லாம் கோயில் மூலியமாக கொடுத்து இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது. அப்ளிகேஷன் எங்கள் பங்காளி முத்துராமன் வக்கீல் இருக்காங்க, சொக்கலிங்கண்ணன் இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ சொக்கலிங்கண்ணன் மறைஞ்சிட்டாங்க, மெட்ராஸ் ஸ்ரீநகரில் இருந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வாங்கி அப்பாட்ட கொடுத்து உங்கள் சன்னை நிற்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், பொறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ராப்பராக ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்க. என்னப்பா அப்ளிகேஷன்லாம் என்னப்பா அப்படின்னு. இல்லை இதுக்கு வந்து அப்படி தான் தம்பி,
அப்புறம் தெரிஞ்சுட்டு இப்போ தான் பயங்கர போட்டிகள்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொண்டு கொடுத்தோம். பங்களில் சார்பாக எல்லா பங்களிலும் சிறப்பான சப்போர்ட் பண்ணி ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. அதை அந்த மாதிரி ஒரு பொறுப்பாளரானோ அதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம நகரத்தார் மத்தியில் நம்ம காசி மேலாண்மை கழகத்துக்கு போகும்போது நகரத்தார் மத்தியில் அனைவருக்குமே நம்ம சிட் ஃபண்டை பற்றி நல்ல ஒரு தெரிஞ்சது இருந்துச்சு. அது இருந்துச்சு. நம்ம பொருளாதாரம் வந்து தோத்தம் ஜெயிச்சது முக்கியம் கிடையாது. பட் அதே மாதிரி ஜெயிச்சவங்களும் அவங்க ஆடிட்டர் அவங்க. ஸோ அவங்க வயசுக்கு ஏன்னா அதே மாதிரி எல்லாமே சொன்னாங்க, தம்பி 45 வயசில் வந்து ஃபஸ்ட் நிற்கிற பொறுப்பு நிற்கிறவங்க நீங்கள் வரவேற்கலாம்னு சொன்னாங்க. எல்லாமே சொல்லி சிறப்பு பண்ணி கொடுத்தாங்க. அதுவுமே நல்ல சப்போர்ட், எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம இயல்பாக பண்ணோம். அது ஒன்று. அப்புறம் அதே மாதிரி இப்போ நம்ம காவடி பழனியாண்டூருக்கு ஒரு 16-17 வருஷங்கள் காவடி கட்டியிருக்கேன். அதே மாதிரி ஒரு வருஷம் நான் வந்து விகி பழனி கூட அமெரிக்காவில் இருக்காரு. அவரும் நான் நண்பர் படிக்கும்போது சொன்னோம், எங்கள் பக்கம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம பக்கம் காவடி வந்து நைட் மாப்பிள காவடி சொல்லுவாங்க, நைட்டு நடந்து போகிறது, காஃபி பால்லாம் காவடியை தோலில் வச்சுட்டு சாப்பிட்றது. பட் அவங்க பக்கம் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. இப்போ எப்படின்னு தெரியல எனக்கு. பட் அப்போ அந்த மாதிரி அவன் சொல்லுவாப்ல, என்ன எப்படி சொல்ல பழனி, அவன் பேர் பழனியப்பன், வெயில் பண்ணி போனால் நானும் ஒருத்தன் உங்கள் பக்கம் காவடி கட்டி பார்க்குன்னு சொன்னது. அப்புறம் எங்கள் வீட்டை சொல்லிட்டு தாங்க எப்போ காவடி கட்டுறேன்னு சொல்லிங்க எப்போ கட்டிங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தேவடையை சேர்ந்த கருப்பஞ்செட்டின்னு குப்பாஞ்செட்டின்னு இருக்காங்க. அவங்க வந்து காரைக்குடியில் இருக்காங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க நல்ல நண்பர். அவங்க காவடி கட்டரில் வருஷம் காவடி கட்ட ஆள் அவங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம வந்து அண்ணே இந்த மாதிரி காவடி கட்டணும் அப்படின்னு சொன்னோம். அவங்க மகேஸ்வர பூஜைலாம் அவங்களும் வைப்பாங்க. நம்ம அதே மாதிரி நம்ம வந்து முருகனுக்கு கடந்த 11 வருஷம் மகேஸ்வர பூஜை சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்து ஜனவரி மாதம் 12ஆம் தேதி மகேஸ்வர பூஜை வச்சிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம தேவடையை சேர்ந்த கமலா பழனி பணாச்சி வந்து பாடவராய் செஞ்சிருக்காங்க. நம்ம சக்திவேல் சாமியும் அவங்க சன் அவங்கெல்லாம் வேல் அபிஷேகத்துக்கு வர்றாங்க. அவங்களும் சிறப்பு பண்ணி தருவாங்க. வந்து ஏன்னா அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பு பண்ணி தர கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்கே நடக்குதுங்கிறது அதாவது முன்னாடி நகரத்தா சங்கத்தில் நடந்துச்சு. பக்கத்தில் வந்து தைலா சில்க்ஸோட குடோன் கொடுத்தாங்க. இப்போ தைலா சில்க்ஸ் இடம் மங்களுக்கு மாறிட்டாங்க போல. ஸோ அதனால இந்த தடவை கியாபி விஸ்வநாதபள்ளி ஸ்கூல் 5வது கிளாஸினுடைய பிரைமரி ஸ்கூலில் நடக்குது. இந்த தடவை பக்கத்தில் தில்லைநகர் கியாபி விஸ்வநாதபள்ளி ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் நடக்குது. ஜனவரி மாதம் 12ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 12:01 மணிக்கு தீபம் பார்த்து மதியம் மகா அன்னதானம் நம்ம வந்து பண்ணுறோம். நம்ம 11ஆம் ஆண்டு பண்ணுறோம் சிறப்பாக காவடி கட்டும்போது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஒரு சிறப்பானவும் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் மொத்த காவடியிலே 100-120 இருப்பாங்க. அவங்க 350 காவடிக்கும் போது போய் குளிக்கணும்னா ஒரு பெரிய கியூ நிற்கும். அப்புறம் மேலே விட்டு காவடிக்கும் ஒரு பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவர் கூட்டி வரையாப்பா மேலே விட்டு காவடி விடுப்பா விடுங்க டக்குனு நம்ம பைபாஸ் பண்ணி விடுவாங்க. அப்போ குளிச்சு வந்து சாப்பாடுலாம் முதல்ல பண்ணி அப்பா அவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிக்கினி நல்லா நான் பள்ளியாண்டோர் பண்ணியதெல்லாம் பாட்டெல்லாம் நல்லா பாடுவோம். ஸோ பாடிக்கிட்டு போகிறதுனால நம்மளை நல்லா சிறப்பாக கவனிச்சு ஒரு கடுமையான நடந்தாங்க. அது பகலில் வந்து மதியம் 2:30 மணிக்கு காவடி இறக்குறாங்க. அந்த வேர்வை வந்து நிலத்தில் சிந்துது. நம்ம வந்து இப்போ அதிகபட்சம் 11-12 நடக்க மாட்டோம். நம்ம மேலைச்சூர் வேல் அவங்க மிக கடுமையாக காலையில் 8 ஒரு 4-5 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் காலை டிஃபன் அந்த 2 இட்லி ஒரு சாப்பிட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க 3 இட்லி ஒரு சாப்பிட்டு கணக்கு. அப்போ தான் உங்களுக்கு டாய்லெட் பாத்ரூம் வராமல் இருக்குங்கிறாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால 2 இட்லி ஒரு கணக்கம்னா இல்லை அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பசிச்சா கூட அந்த 2 இட்லி ஒரு சாப்பிட்டு அந்த காஃபி கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி ரொம்ப தண்ணி சாப்பிடக்கூடாது, உயிரிழந்து வந்துடும். அப்புறம் அந்த தண்ணி சாப்பிட்டு ரொம்ப லிமிட்டாக போய் அப்புறம் இறக்கி வச்சு தான் அவங்க எல்லாம் பணம் பூஜை பண்ணி பண்ணுறாங்க, சிறப்பாக பண்ணுறாங்க. அது மிக ஒரு அருமையான ஒரு கடினமான காவடி தான் இது. நம்ம பக்கம் மாப்பிள காவடி தான். நம்ம காஃபியை சாப்பிடுவோம். நாங்கள் நம்ம பச்சாதான் சொல்லுவாங்க எங்கள் சைடில், தம்பிக்கு இறக்க சீக்கிரம் போய் இறக்கணும், அந்த ஸ்டேஜ் அடையணும், போங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு சிறந்த அனுபவம் அது. அங்கேயும் நம்பிக்கை நாயகன் அப்படின்னு நோய் ஒரு நகரத்தார் அவங்க வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்பிக்கை நாயகன் அப்படின்னு. ஆமாம். அதே மாதிரி பெஸ்ட் சிட் ஃபண்ட் அவார்டு அப்படின்னு விஜய் டிவிக்காரங்க 2024 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி கொடுத்தாங்க. அப்போ விஎன்சிடி ஐயா அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் வந்து பழனிக்கு பாதயாத்திரை போயிட்டு வந்த வருஷம் நான் எங்கள் வீட்லேயும் பொண்ணும். பட் வந்து அப்போ வந்து நாங்கள் போக முடியாத எங்களுடைய சன் வந்து வாங்கினாங்க அந்த விஜய் டிவி அவார்டு, மதுரையில் வாங்கினாங்க விஎன்சிடி ஐயா மூலியமா. அதே மாதிரி இந்த பழனிக்கு இந்த கூட்டி ஒன்று நாங்கள் மெசேஜ் கொஞ்சம் உண்டா இருப்பாங்கன்னா நடந்து போகிறது எப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ எம்பிஎம் அவங்க சார் வந்து பழனி காவடி போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி போய் ஒரு ஸ்டேஜ் தங்கி சிறப்பாக சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணி அருமையாக கூட்டி வராங்க. அது மூலியம் அவங்க மூலியமாக போய் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கும் நினச்சி பார்க்குறது அருமையாக முடிச்சோம் அந்த பழனி பாதயாத்திரை. அவங்க நம்ம ஜென்ஸு காவடி கட்டி இருக்கோம், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க. பட் அவங்க நடக்கிறது எப்படிங்கும்போது அந்த என்னுடைய பொண்ணு அவங்களும் சிறப்பாக நடந்து முடிச்சாங்க. அது ஒன்று. அதே மாதிரி ஆன்மீக அண்ணல் அப்படின்னு நம்ம செக்காலைக்கோட்டை நகரத்தார் சங்கத்தின் மூலியமா ஜட்ஜி சொக்கலிங்கம் ஐயா மூலியமா வாங்கணும். அது வந்து மகேஸ்வர பூஜை சிறப்பாக பண்ணுறாங்க அந்த வேலுக்கு. அங்கே அந்த மகேஸ்வர பூஜை பண்ணி அன்றைக்கி தான் சிறப்பாக கொடுத்தாங்க. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா நம்ம போனதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணோம், செக்காலைக்கோட்டை நகரத்தார் சங்கம் பண்ணுறாங்க நடத்தோம். பட் அந்த மகேஸ்வர பூஜை பண்ணி அதில் சாப்பிட சொல்லி அந்த ஆன்மீக அண்ணல்ங்கிற இதை கொடுத்தாங்க போது மிக மன நிறைவாக இருந்துச்சு எங்களுக்கு. முக்கியமாக அதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3 அவார்டுமே எங்களுக்கு தந்தவங்களுக்கு அப்புறம் தான் தந்தவங்களை பழகிட்டமே தவிர யாருன்னு தெரியாது எங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த செக்காலைக்கோட்டை நகரத்தாலும் யாருன்னு தெரியல. ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஒருத்தங்க, ஆனால் எனக்கு என்னென்னு சொல்லி இல்லை வளர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லிட்டாங்க, இது மாதிரி உங்களை ரெஃபர் பண்ணியிருக்கோம், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, தொழில் நல்லா பண்ணுறவங்களை வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஜட்ஜரியா மூலமாக தேர்ந்தெடுத்துக்கோங்கிறாங்க. அது மாதிரி விஎன்சிடி அண்ணன் மூலமாக இந்த மாதிரி விஜய் டிவி அவார்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்கிறாங்க. ஸோ ரெஃபர் பண்ணிப்பாங்க வெளியில். நம்ம நம்பிக்கை நாயகனுக்கு நோய் ஒரு நகரத்தாரவங்களும் அப்படி இந்த மாதிரி எப்படி நாங்கள் அப்புறம் அவங்க கேட்டுவிட்டாங்க யாருன்னு. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பற்றி அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம். ஸோ நம்ம இயற்கையாக எல்லாமே இயற்கையாக பகவானுடைய அனுகிரகத்தில் வளர்த்தினுடைய பள்ளியாண்டோட அனுகிரகத்திலையும் இயற்கையாக வந்து நமக்கு கிடைச்ச விருதுகள், அந்த செக்ரட்டரி போஸ்ட், தலைவர் போஸ்ட் எல்லாமே நல்ல ஒரு ஆண்டோருடைய அனுகிரகத்தினால வந்தது. நம்ம இது வந்து உங்களுடைய சின்ன ஒரு வரலாறு. ஆமாம். அதான் வந்து ஏன்னா 2 விஷயம்.
நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுற மட்டும் சொன்னால் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்காது இல்லையா? எப்படி வந்தோம், ஏன்னா எப்படி ஈவன் சிம்பிளாக இருக்க ஆளு கூட பெரிய ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து முன்னிறுத்துறது தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போ அப்பா சைட்லையோ மாமா சைட்லையோ நம்மளுக்கு எந்த விதமான சப்போர்ட்ஸும் கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுடைய வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க, பண்ணாங்க. அவங்க மாமா அவங்க வரும்போது அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை மூலியமாக அவங்க வந்து கம்பெனியில் நம்ம சரி பண்ண முடியாதனால நம்ம வெளியே வந்தோம். ஜென்ரலாக அந்த உண்மை, உழைப்பு, நேரம் தவறாமை அதெல்லாம் பண்ணும்போது நம்ம இயற்கையாகவே அந்த குரல் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வளர்ச்சி ஆண்ட ஒன்று மூணு கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு நமக்கு. அதே மாதிரி இப்போ ஆக்சுவலாக மெயினாக சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சிட் ஃபண்டு. ஆமாண்ணே. இப்போ வந்து என்னென்னா, இப்போ சிட் ஃபண்டுங்கிறதுல மெயினான வந்து என்னென்னா, இப்போ ஒரு எவ்ரி தேர்ட் பர்சன் வந்து சிட் போடுறாங்க. ஒரு குடும்பத்தில் எடுத்து அவங்க அண்ணன் தம்பி எங்கேயோ ஒரு சிட் போடுவாங்க, போட்டுட்டு இருப்பாங்க. வெளியில் போடுற சிட்டுக்கும் வளர்த்தியில் போடுற சிட்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்?